11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. பெரியப்பா மகனும் அவரது நண்பன், அப்புறம் அந்த தெருவிலே இருந்து ஒரு டெய்லர், வயதானவர் 70 வயதானவர், அந்த 11 வயது குழந்தைய 6 மாசமா தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை படுத்தியிருக்காங்க. ஒரு போதையால ஒரு குடும்பம் நாசமா போச்சுன்னா எந்த அளவுக்கு போகும்ன்றதுக்கான உதாரணம். 11 வயசுல அந்த குழந்தை என்ன படிக்கும்? 3rd ஸ்டாண்டர்ட். சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தை 70 வயசு நபருக்கு எப்படி அந்த இச்சை வருது? அந்த குழந்தை மீது எப்படி உனக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க? நீ என்னைக்கு மைனர் சின்ன குழந்தைங்களா பார்த்து உனக்கு வேணும்னு கேட்குறியோ அவனுடைய ஃபோட்டோ வெளியிடணும். அந்த நபர்களே முதல்ல கூட்டு போய் மருத்துவத்தில் வச்சுது, மருத்துவ வச்சு முறையாக அவனுடைய ஆண் உறுப்பை பிறப்பு உறுப்பை வெட்டி எடுக்கணும். இது அதிமுக, அண்ணாமலை, நாம் தமிழர், சீமான்லாம் இந்த விஷயத்தை பெருசாக்கணும். நீங்கள் பொள்ளாச்சி வழக்கு நடந்த பொழுது திமுக அது எவ்வளோ பெருசாகிச்சு? பொள்ளாச்சி வழக்கை ரொம்ப பெருசாக பேசுனீங்க. இதுக்கு தான் ஒரு முதல்வர் ரியாக்ட் பண்ணணும். நான் போதைப் பொருளுக்கு சர்வாதியாக மாறிவிடுவேன்னு சொன்ன முதல்வர் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப மௌனமாக இருக்கிறீங்கனாக்கா எப்படி? அரசாங்கம், ஆளுங்கட்சி அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறது, கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு மறைக்கலாம். ஆனால் எதிர்கட்சி இருக்கீங்கல்ல, என்ன செய்றீங்க? அண்ணாமலை எதை பேசியிருக்கணும்? நீ சீமானை பற்றி பேசியிருக்கூடாது, இதை பற்றி பேசியிருக்கணும். நாளைக்கு 2026 மீண்டும் திமுக வராமல் போச்சுனாக்கா அதுக்கு ட்ரக்கு, இந்த போதை, இதுதான் மெயினான காரணமாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு நியூஸ் சார். 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. இதில் பார்த்தா பெற்றோர்களிடம் அந்த குழந்தை போய் சொன்னுமே அவங்க பெற்றோர்கள் போதைக்கு அடிமை ஆகிட்டு அந்த குழந்தை சொன்னதை எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணி எடுத்துக்கல. விடுமுறைக்காக சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. சித்தி வீட்டுக்கு போன இடத்துல வயிறு வலிக்குதுன்னு சொன்னப்ப என்ன விஷயம் சொல்லி சித்தி தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெரியப்பா மகனும் அவரது நண்பன், அப்புறம் அந்த தெருவிலே இருந்து ஒரு டெய்லர், வயதானவர் 70 வயதானவர், அந்த 11 வயது குழந்தைய 6 மாசமா தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை படுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் பெற்றோர்கள்கிட்ட சொல்லியும் பெற்றோர்கள் இதை ரெஸ்பான்ஸ் பண்ணி எடுத்துக்கவே இல்லை. சித்தி மூலமா இது வெளியே வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு போதையால ஒரு குடும்பம் நாசமா போச்சுன்னா எந்த அளவுக்கு போகும்ன்றதுக்கான உதாரணம். நம்ம பலமுறை தமிழ்நாடு அரசிடம் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, நீங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உதயநிதியாக இருக்கட்டும், இல்லை எல்லா நபர்கிட்டையும் மக்கள் வச்ச ஒரே கோரிக்கை என்னன்னாக்கா, டாஸ்மார்க்கை மூடுங்க. சமயமாக கூட ஒரு காவலர்கிட்ட ரோட்டில் உட்காந்து ஒருத்தவன் சண்டை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீ அசிங்கமாக பேசினா, நீ எதுக்குடா விற்கிறீங்க, நீ விற்கிறதுனால குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசின காணொலிலாம் பார்த்தோம். ஆனால் அதை தாண்டி உளவியல் ரீதியாக இது பெரிய ஒரு தடுமாற்றத்தில் இந்த குழந்தை போய் நிற்கிறதுக்கும், உளவியல் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு அந்த குழந்தை போவதற்கான ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது இந்த போதை. கண்டிப்பாக சார். நீங்கள் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 11 வயசுல அந்த குழந்தை என்ன படிக்கும்? 3rd ஸ்டாண்டர்ட். சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தை 70 வயசு நபருக்கு எப்படி அந்த இச்சை வருது? அந்த குழந்தை மீது எப்படி உனக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க? இதுக்கெல்லாம் போதை பொருள் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களும் போதை, இங்கே குழந்தையோட பெற்றோரும் போதை, 2 பேருமே போதையில் இருக்கும்போது பச்சை குழந்தை கூட அவன் கண்ணுக்கு குழந்தையா தெரியலன்னும் பொழுது இந்த மாதிரி மனித மிருகங்கள் நடமாடுவதற்கு முக்கிய காரணமே இந்த போதை. இந்த 3 ஆண்டு காலமாக இந்த கிராஃப் இருக்குல்ல, இந்த 3 வருஷமாக போதை பயன்படுத்தக்கூடிய அளவுகோல் எந்த அளவுக்கு போயிருக்கு, மக்களுடைய அந்த யூசேஜ் எந்த அளவுக்கு ஆயிருக்கு, அது மூலம் எவ்வளோ விபத்துகள் நடக்குது, இது போன்ற எத்தனை சம்பவங்கள் நடக்குது, எத்தனை ஒரு குடும்பத்துடைய தந்தை தகப்பனார் இறந்து அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சிதைவடைஞ்சிருக்கு, மாணவ பிள்ளைகள் எந்த அளவுக்கு போதை எடுத்துக்கிறாங்க, அந்த மெத்தாக இருக்கட்டும், போதையாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், அது எப்படி எல்லாத்தையும் சீர்கடிச்சுன்னா இன்னைக்கு ஒரு எந்த தப்புமே பண்ணாத ஒரு குழந்தை வரைக்கும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை என்ன தப்புன்னு சொல்லுங்க? பெற்றவங்களும் குடிச்சு கிடக்குறீங்க, இந்த மாதிரி போறீங்க. அரசாங்கம் அதான் சொல்லுங்க. இல்ல, பெற்றோர்களிடம் போய் அந்த குழந்தை சொன்னப்ப அது அவங்க பெரிய விஷயமே எடுத்துக்கல, போய் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல, அவங்களே மது போதையில் அதை கண்டுக்கலையா? சுயநினைவு இருந்தால் தானே. நீங்கள் எந்த நேரமும் போதையில் இருந்தாக்கா அவங்க சொல்றது எப்படி உங்களுக்கு காது கொடுத்து கேட்கும்? இன்றைக்கு இயல்பாக எத்தனை வீட்டில் குழந்தைகளும் பெற்றோரும் ஒரே அறையில் உட்காந்து சாப்பிட்டு ஒரே அறையில் பேசி கதைகளை சொல்லி ஒரு நாள் முழுக்க நடந்த விஷயத்த பேசி அதுக்கப்புறம் தூங்குவாங்க. அந்த மாதிரியான விஷயமே இப்போ எதுவுமே நடக்கிறதே கிடையாது. சார், இதுக்கு என்ன சார்? இப்போ வில்லிவாக்கம் சராகத்தில், மகளிர் சராகத்தில் வச்சு இதுக்கு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையோட சித்தி தான் எல்லா விஷயமே கண்டுபிடிச்சு யார் என்னன்னு அந்த குழந்தைகிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வாங்கி போலீஸுக்கு இந்த விஷயம் போயிருக்கு. இதுக்கு அடுத்த நடவடிக்கைனா இதுக்கு என்ன சார்? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயம், போதையினால் எடுக்கக்கூடிய விஷயம், அதை குறிப்பாக அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட அத்துமீறக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த பாலியல் ரீதியாக பெண் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதற்கு அரசாங்கம் தான் முதல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் காவல்துறையை நீங்கள் கட்டி போட்டு வச்சுக்கிட்டு
நீங்கள் கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுது காவல்துறையை கட்டி போட்டு வச்சிங்க, அது பெரிய விஷயமா பூதாகரமானவுடனே அடுத்த நாளே வந்து காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொன்னீங்க, 6000 வழக்கு பதிவு செஞ்சாங்க. அப்போ காவல்துறைக்கு தெரியும் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி தடுக்கணும்னு தெரியும். ஆனால் அதை செய்ய விடணும்ல அரசாங்கம், செய்ய விடலை. இப்போ இதோடைய தொடர்ச்சி தான் நீங்கள் பாருங்கள், அந்த கடுக்காவினத்துடைய கடுக்காவினத்தோட நெருங்கிய பெண் காதலியா என்னன்னு தெரியல, அந்த ஏரியாலே இருக்க பெண்ணு நதியாங்கிற பெண் வந்துட்டு நிறைய சின்ன குழந்தைங்களை, தேனாம்பேட்டை ஏரியாவில் இருக்க நிறைய சின்ன குழந்தைங்களை அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பாலியல் தொழில் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறது, தப்பாக வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை என்ஐ வந்து விசாரணை அவங்கள போய் இது பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கைப்பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க மட்டும் கிடையாது, சென்னையிலே மட்டும் கிடையாது, நிறைய ஊர்களில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? முதல்ல இதில் அவங்க யாரை டார்கெட் பண்ணாங்கன்னு பாருங்களேன், சிங்கிள் பேரண்ட். நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட வளர்கிற குழந்தைகள் தான் முதல் டார்கெட். ஏன்னாக்கா வந்து அவங்க வந்து அதுலேயும் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகள், அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை கூடி முதல்ல வெளியில் கூப்பிட்டு போகிறது, நிறைய சாப்பிட வாங்கி கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸ் வாங்கி கொடுக்குறது, மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறது, இது இப்படி ஒரு வேலை இருக்குது, நீ அதை செஞ்சேன்னா உனக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு கட்டாயத்தின் பேரில் அந்த குழந்தைகளை வந்து, அதுவும் பாருங்கள் எல்லாருமே அதிகமான வயது மூப்பு உள்ள நபர்கள்ட்ட வந்து இந்த பெண் பிள்ளைகளை அனுப்பிச்சு, அது நடந்த பிறகு அந்த பெண் பிள்ளைகளுக்கு பிடிக்கலன்னு அதுக்கு வரலன்னு சொல்லும்போது கட்டாயம் பேரில் நீ நடந்த எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோம், நீ வராட்டி நாங்கள் அந்த வீடியோ வெளியிடுவோம்னு சொல்லி மிரட்டி மீண்டும் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்கனாக்கா இது எல்லாமே மைனர் குழந்தைங்க, 10th + 1. அப்போது இதுலேயும் நீங்கள் சிக்கல் பாருங்கள், இந்த வந்த நபர்களை வந்து இப்போது கடுக்காவினத்தோடு சம்மந்தப்பட்ட இந்த கடுக்காவினத்துக்காக இந்த பொண்ணு தான் ஜாமீன் எடுத்து. ஆமாம், எதுக்குன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு பேக் போனாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ரவுடிகளோட அந்த ஒரு மைண்ட் செட், ரவுடிகளோட பவர் இருக்கணும், அதுக்காக சப்போர்ட் இருக்கணுங்கிறதுக்காக கடுக்காவினத்தை இவங்க தான் வந்து நிறைய பேர் வச்சு இவங்களுக்கு நிறைய பெரிய ஆள்களை தெரியும் போல, அவங்கள வச்சு இவரை வந்து ஜாமீன் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரியான குழந்தைங்களை அவங்க கொண்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களை என்ன சார் பண்ணணும்? இவங்களை எப்படியே விட்டா நல்லதா சார்? இந்த மாதிரி பண்றவங்களுக்குலாம் ஒரு பாடம் புகட்டுற மாதிரி இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே இந்த மாதிரி பண்றவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும். ஏன் அரசாங்கம் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க? நீங்கள் முதல்ல கைகால உடைக்க வேண்டிய நபர்கள் இந்த நபர்கள் தானே. கண்டிப்பாக சார். காவல்துறையில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்லுங்களே, இந்த பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனை ஒன்று. 2வது, இந்த பொறுக்கிங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க இந்த வயதுடைய பெண்கள் வேணும்னு கேட்டிருக்கானுங்கல்ல, அவன்கள் யாருன்னு கண்டறிஞ்சு ஏன் இது வரைக்கும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணலை? நீங்கள் அந்த நதியாவே கைது பண்ணியிருக்கீங்க, நதியாவை கைது பண்ணீங்களே தவிர இந்த சம்மந்தப்பட்டமாக இந்த மாதிரி அந்த பெண் பிள்ளைகளை வந்து கேட்ட நபர்களை ஏன் இது வரைக்கும் கைது பண்ணலை? அவனுங்களை தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை தான் முதல்ல காவல்துறை வெளியிடணும். நீ என்னைக்கு வந்து மைனர் சின்ன குழந்தைங்களா பார்த்து உனக்கு வேணும்னு கேட்குறியோ அவனுடைய ஃபோட்டோ வெளியிடணும். அந்த நபர்களை முதல்ல கூட்டு போய் மருத்துவத்தில் வச்சுட்டு மருத்துவ வச்சு முறையாக வந்து அவனுடைய ஆணுறுப்பை பிறப்புறுப்பை வெட்டி எடுக்கணும். சரி, இந்த மாதிரியான கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் அரசாங்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இதே போல நடந்துக்கும். அந்த கடுக்கா வினோத் பாருங்கள், அவன் பெரிய என்ன சொல்கிறது டாக்டர் மாதிரி, அவன் தானே வெடிகுண்டு போட்டு சொன்னான் நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. பொறுக்கி பயிலுக்கும் நீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த பொறுக்கி பயிர் சப்போர்ட்டு வச்சு தான் இந்த மாதிரி செய்ய முடியும்னு சரிங்கன்னா, அப்போ இந்த மாதிரி நபர்களை இது அதிமுக, அண்ணாமலை, நாம் தமிழர், சீமான்லாம் இந்த விஷயத்தை பெருசாக்கணும். நீங்கள் பொள்ளாச்சி வழக்கு நடந்த பொழுது திமுக அது எவ்வளோ பெருசாகிச்சு? பொள்ளாச்சி வழக்கை வந்து ரொம்ப பெருசாக பேசுனீங்க. இப்பெல்லாம் பொள்ளாச்சி பக்கம் போய் ஒரு பொண்ணு எடுக்கிறதுக்கே பொண்ணு பொள்ளாச்சியா வேணாம் அப்படி சொல்லிடுறாங்க சார். அந்த அளவுக்கு வந்துட்டு பெண்களுக்கு அந்த ஊரில் ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு சார். சின்ன குழந்தைகளுக்கு கூட அந்த மரியாதை இல்லாமல் போயிடுச்சு பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும். அப்படியா? எனக்கு அந்த விஷயம் தெரியல. ஆனால் வந்து இந்த பொறுக்கிங்க செய்கிறதுனால யாரெல்லாம் எப்படிலாம் பாதிக்கிறாங்க. சரி, இப்போது அந்த மனித மிருகங்கள் வந்து இந்த குழந்தைகளை உட்படுத்தினாங்கல்ல பாலியலுக்கு, அவனுங்களுக்கு எய்ட்ஸ் இருந்தாலோ அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும். அப்போ இது எவ்வளோ பெரிய சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதற்காவது முதல்வர் துரித நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்னென்னு உட்காந்துட்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, நம்ம ஆட்சியில் எல்லாம் நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா எப்படி உருப்பிடும் தமிழ்நாடு? எப்படி உருப்பிடும்? சாதாரணமாக குழந்தை மேலே கை வைக்கிற அளவுக்கு ஒருத்தங்க திராணி இருக்குனாக்கா ஏங்க இந்த மாதிரி நபர்களை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து காவல்துறை என்கவுண்டர் கூட சார். இதுக்குமே வந்து போதைப் பொருளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சார்? எல்லாமேம்மா. நீங்கள் அவனுடைய மைண்ட் செட் முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உளவியல் ரீதியான அந்த காலத்திலலாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய பிள்ளைகளை தான் பார்த்து போயிட்டு வாமா, சீக்கிரம் வீட்டுக்கு வாமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய கலாச்சாரமே மாறி இருக்கு. 11 வயசு குழந்தை சார். அந்த குழந்தைய வந்துட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, 6 மாசமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த குழந்தை போய் பெற்றோர்கள்ட்ட சொல்லி அவங்க அதை கேட்குற நிலைமையில இல்லை, போதைக்கு அடிமையாக இருந்திருக்கிறாங்க. ஃபைனலி அதுக்கு உடம்பு முடியாமல் வந்து வயிறு வலி வந்து
சிட்டி என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்க என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பேரால வந்து பாலியல் வன்கொடுமை படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் யாராவது இருக்காங்களா, இவன் போய் ஒருத்தவன்ட்ட சொல்லி அந்த குழந்தையை வந்துட்டு குப்பம் மாதிரி அத்தனை பேர் ஒரு அவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. முதல்ல அந்த உடல் ரீதியான தகுதி இல்லாத சின்ன குழந்தைங்க, புரியுதுங்களா, பாலியல் நீங்க ரீதியா அந்த பொண்ணு குழந்தைய துன்புறுத்திருக்கிறாக்கா, இதுக்கு தான் ஒரு முதல்வர் வந்து ரியாக்ட் பண்ணணும். நான் போதைப் பொருளுக்கு சர்வாதியாக மாறிவிடுவேன்னு சொன்ன முதல்வர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ரொம்ப மௌனமா இருக்கிறீங்கனாக்கா எப்படி? இந்த விஷயத்துல முதல்ல வந்து நீங்க காவல்துறை வந்து இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ முதல்வரோ அனுமதி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணாமல் நீங்கள் காவல்துறையில் இருக்கிறீங்க. உங்களால் மட்டும்தான் அது சரி செய்ய முடியும். நீங்கள் வந்து அதிகாரத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவர்களுக்கு சாதகமாக எத்தனை விஷயத்தை வேணால் செய்ய சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ்ட் இல்லாமல் எந்தெந்த பொறுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டானோ தூக்குங்க. அவனை தூக்கி நீங்கள் இவனுங்களுக்கெல்லாம் நீங்கள் முறையாக என்கவுண்டர் வாங்கலாம். இந்த மாதிரி பொறுக்கிங்கள்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிறது நாட்டுக்கு கேடு. ஏன்னா இது வந்து பாருங்கள், ஒரு குழந்தை ஒரு பெண் பிள்ளையோட மன அழுத்தத்தில் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து எவ்வளோ நாட்களுக்கு அதை சஸ்டெயின் பண்ணி அந்த போகும். கண்டிப்பாக சார், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அந்த குழந்தை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் அது கண்டிப்பாக சார். இப்போ அந்த அவங்க இருக்கிற ஏரியா நம்ம சில கிராமங்களில் ஒரு ஆள் லவ் பண்ணாவே இந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுச்சான்னு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அது குழந்தை கல்யாணம் ஆகிற வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த குழந்தை இன்னும் வந்துட்டு அதோட வாழ்க்கையை தொடங்கவே இல்லை, அது ஒரு லெவலுக்கு போகவே இல்லை. இந்த குழந்தை அந்த ஏரியாவில் அந்த தெருவில் வாழணும். அந்த குழந்தை என்ன மாதிரி சார் பார்ப்பாங்க? அந்த குழந்தை மேலே படுற பார்வை என்ன மாதிரியான இருக்கும்? இன்னொரு குழந்தை நிறைய ஸ்டேஜஸ் பார்க்கணும், நிறைய இது பார்க்கணும். அந்த குழந்தை இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவாங்க? இல்லை, அந்த குழந்தைக்கு முறையான கவுன்சிலிங் கொடுத்து இடமாற்றம் செஞ்சு அந்த குழந்தையை வந்து இந்த சமூகத்திலேருந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வளர்த்துடலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சாகிற வரைக்கும் அந்த ஒரு வழி இருக்கும்ல. அப்போ அரசாங்கம் முதல்ல இதை உணரணும், காவல்துறை இருக்க முதல் இதை உணரணும். நீங்கள் குடிகாரனை பிடிக்கிறது, மெத்து கடத்தனை பிடிக்கிறது, இந்த மாதிரி நபரில் பிடிக்கிறத விட இந்த மாதிரி பொறுக்கிகளை முதல்ல பிடிச்சி கைகளை உடைச்சி. ஸ்கூலில் ஒரு பையன் வந்து ஒரு தப்பான விஷயத்தில் மாட்டிக்கிட்டானா அந்த ஸ்கூலை விட்டு போகிற வரைக்கும் அவன் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அந்த தப்பான விஷயத்தை தான் அந்த குழந்தைய மைண்டில் வச்சு டீச்சர்ஸும் சரி எல்லாருமே சரி இந்த குழந்தை இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, தப்பு செய்யாத குழந்தை. அந்த குழந்தை இனி சமூகத்தில் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும், சமூகத்தில் அந்த பொண்ணு படிக்கணும். அந்த இடத்துல எத்தனை பேர் அது கூட படிக்கிறவங்க அந்த குழந்தை என்ன மாதிரியான பார்வையில் பார்ப்பாங்க? இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இதெல்லாம் சரியாகணும்னா அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? அதுதான் சொல்லணும். முதல்ல இந்த குழந்தைக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இடமாற்றம் செஞ்சு இப்படி நடந்த ஒரு குழந்தை அந்த பகுதியில் இல்லாமல் வேறு பகுதியை கொண்டு போய் அந்த பிள்ளையை நல்லபடியாக வாழ வச்சிடலாம், கவுன்சிலிங் கொடுத்து புரிய வச்சிடலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய வேலை என்னன்னாக்கா, இதில் இன்வால்வ் ஆன நீங்கள் இந்த நதியா மட்டும் கைது பண்ணால் பத்தாது. இத்தனை ஆண்டு காலமாக எந்தெந்த பொறுக்கிங்களாம் இந்த மாதிரி குழந்தைகள் வேணும்னு கேட்டாங்களோ அவங்கள முதல்ல தூக்கணும், லிஸ்ட் அவுட் பண்ணி அவர்களுடைய புகைப்படத்தை வெளியிடுங்கன்ற நான். கண்டிப்பாக சார், புரியுதுங்களா? அவன் மனித மிருகம், அவன் வந்து இதுக்கு மேலே வாழ்வது தகுதி இல்லை. அவனை குடும்பம் இருக்கட்டும், பொம்பளைங்க அவங்க வீட்டில் வந்து யார் வேணா இருக்கட்டும், அதை பற்றிலாம் இல்லை. என்னைக்கு சமூகத்திற்கு ஒரு புறம்பாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறானோ அவனுடைய புகைப்படத்தை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் காவல்துறையாவது செய்யணும், இல்லை இந்த அரசாங்கம் செய்யணும். ரெண்டு பேருமே மெத்தனமாக இருந்தீங்கன்னா அப்போ தனி மனுஷன் ஒருத்தர் வந்து ஒரு கோவப்பட்டு உருவாகி இந்த மாதிரி நபர்களை டார்கெட் பண்ணி தூக்கி வச்சு கொள்ள ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், அதுவும் சட்ட சிக்கல் இங்கே ஏற்படும். ஏன்னா யாருக்குமே ஒரு தன்னிச்சையாக ஒரு ஆத்திரம் வருமா? பச்சை குழந்தைன்னும் பொழுது நம்மளை அறியாமல் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம முதல்ல அவனை பார்த்தோன்னே சும்மா இருப்போமா? தெரியல சார், இந்த சமூகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாருமே கேள்வி கேட்கணும் சார். கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அந்த இறந்து போயிட்டா ரிப் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அந்த குழந்தையோட போட்டோ வச்சு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ், அவ்வளவுதான் சார். அன்னையோட அந்த பேச்சு அதோட நேத்து பேச்சு காத்தோட போச்சு அப்படின்னே விட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி விடக்கூடாது சார். அரசாங்கம் ஆளுங்கட்சி அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறது, கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு மறைக்கலாம். ஆனால் எதிர்கட்சி இருக்கீங்கல்ல, என்ன செய்றீங்க? அண்ணாமலை எதை பேசியிருக்கணும்? நீ சீமானை பற்றி பேசியிருக்கூடாது, இதை பற்றி பேசியிருக்கணும். நீ சீமான் வந்து தனிச்சு நின்று என் கூட போட்டியிட தயாரான கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுறது துப்பு இல்லாமல் விஜயலட்சுமி மேட்டர் எடுத்து நீங்கள் பேசுறீங்க. அண்ணாமலை இதைத்தான் நீ கையில் எடுத்துருக்கணும். இந்த குழந்தைகள் விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கணும், கடுக்காவனத்து மேட்டை கையில் எடுத்துருக்கணும், இதை கையில் எடுத்து நீங்கள் பேசியிருக்கணும். அதிமுக என்ன செய்து கொண்டிருக்கணும் ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது. நீ அதிமுகவும் திமுகவும் ஸ்ட்ராங்காக இல்லாதோடைய விளைவு தான் இன்னைக்கு பிஜேபி உள்ளே வந்து இந்த ஆட்டம் போடுறது. சொல்லுவாங்கல்ல, ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம்னு, அது போல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து அதிமுக
நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கணும், காங்கிரஸ் கட்சியும் ஸ்ட்ராங்காக எடுக்கணும், இந்த பக்கம் சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து முதல்ல சமூகத்திற்காக நீங்கள் உழைக்கிறீங்கன்னாக்கா அந்த சமூக பிரச்சனையை பேசுங்க, இதற்கான நெருக்கடி கொடுங்க ஆளுங்கட்சிக்கு, இதற்கான தீர்வு கொண்டு வரைக்கும் விடாதீங்கன்னு சொல்கிறோம் நம்ம. கண்டிப்பாக சார். அது ஒரு பக்கம் இருக்கு. 17 வயது சிறுவன் புளியந்தோப்பு ஏரியாவில் வந்து ஏதோ மாத்திரையை வந்து ஊசி மூலமாக உடம்புல செலுத்தி போதை ஊசி ஏற்றி அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. இதுக்கு உடந்தையாக இருந்தது அவரோட நண்பர் காசுஃபனும். இதை விற்பனை செய்தது வந்து செல்வின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அப்படிங்கிறவங்களையும் இப்போ வந்து போலீஸ் பிடிச்சிருக்காங்களா, விசாரணை போயிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து 17 வயசு தான் ஆகுது. அவன் 17 வயசுலேயே போதைக்கு அடிமையாயிருக்கான். அந்த போதை ஊசி வந்துட்டு அந்த ஊசி மருந்து கிடைக்கல, மாத்திரை அதில் மிக்ஸ் பண்ணி உடம்புல ஏற்றி அவர் இறந்து போயிட்டு இருக்காரு. 17 வயசுனா மைனர் பையன். இதைத்தான் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொன்ன குற்றச்சாட்டுனா, காலேஜ் பசங்க வேணால் செய்யலை, ஸ்கூல் பசங்க யூனிஃபார்மோடு வந்து இங்கே வந்து கஞ்சா குடிக்கிறானுங்க, இந்த மாதிரி போதை ஊசி போட்டுக்கிறாங்கன்னு பல காணொலியில் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி இறந்தது உங்களுக்கு ஒரு செய்தி. ஆனால் இதோட 20வது நபர் இவன். இந்த பையனோட சேர்த்து 20வது நபர் சென்னையில் நார்த் மெட்ராஸில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ தமிழ்நாடு முழுக்க அப்போ அரசாங்கம் எதை தடுக்கணுமோ அதை தடுப்பதற்கான வேலையை முனைப்பாக செய்யணும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் வந்து வேறு எதுவுமே வச்சு இதில் தடுக்க முடியாது. காவல்துறையை மட்டும் அவங்கள வச்சு தான் தடுக்க முடியும். ஏன்னா காவல்துறையை மீறி இங்கே எதுவுமே நடக்காது. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ரக் மாஃபியா காவல்துறையை வந்து செயல்பட விடாமல் அதிகார மையத்திடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி விஷயம் செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி புழக்கத்துக்கு வரும். அப்போ அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மக்களை ஏப்பா நீ எதுலேயோ சம்பாதிக்கிற, நான் ஒரு பாலம் கட்டுற, இயல்பாக பேசுவோம், ஒரு பாலம் கட்டுறனாக்கா நீ எவ்வளவோ சம்பாதிச்சுட்டு போவ, உனக்கு எவ்வளோ கமிஷன் வரும், அந்த மாதிரி கருமம் எடுத்தால் நீ சம்பாதிச்சுட்டு போனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய இந்த போதையை வச்சு நீங்கள் ஒரு பணம் பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு பெரிய மாஃபியா செயல்படுது, அவங்களாம் வந்து இந்த விஷயத்தை கெடுக்குறீங்க, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஒன்றும் இல்லாமல் நாசம் பண்ணுறீங்கனாக்கா இது பெரிய விஷயம். இந்த விஷயத்தை தடுக்க தவறிட்டாங்கனாக்கா இது பெரிய ஃபெயிலியர். நாளைக்கு 2026 மீண்டும் திமுக வராமல் போச்சுனாக்கா அதுக்கு ட்ரக்கு, இந்த போதை, இதுதான் மெயினான காரணமாக இருக்கும். இந்த விஷயம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. உதயநிதி தலைமையில் இப்போ மறுபடியும் அமைச்சரவை மாற்றி அமைக்க போகிறேன்றீங்க. நீங்கள் 2026 ஐக்கான உருவாக போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் உதயநிதியாவது இந்த விஷயத்தை கருத்தில் எடுத்து ஒழுங்காக செய்யணும். செய்யாமல் போனீங்கன்னாக்கா இது பெரிய உங்களுக்கு வந்து என்ன சொல் பேக் ஃபேர் ஆகும் நிச்சயமாக. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போதையோட விஷயம், அப்புறம் சிறுவர் பாலியல், அது மாதிரி போதைப் பொருட்கள் விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் போக்குவரத்து துறை, காவல்துறை ஒரு போன வாரம் ஃபுல்லாக பயங்கரமான ஒரு அடிதடி நடந்துட்டு இருந்தது. அதில் கடைசி ஃபைனல் பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சி சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க, நான் உங்களை திருப்பி அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி நான் கேட்டிருக்கக்கூடாது, இந்த மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிதடியில் வந்து முடிச்சது அங்காளி பங்காளி சண்டை மாதிரி வந்து ஒரு சமாதானத்தில் முடிஞ்சு ஒரு வீடியோவும் காணொலியும் வெளியே வந்துடுச்சு. சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக திமுகவை என்ன செஞ்சுனாக்கா வீடியோ ஆட்சினுச்சு, ஆனால் இப்போ வீடியோ ஆட்சியாக இருக்குது. என்ன சார் வீடியோ ஆட்சி? வீடியோ ஆட்சி தானே. இப்போது 2 நாட்டு தூதர்கள் மாதிரி 2 பேரையும் அப்படியே கட்டிப்பிடிக்க விட்டு சமாதானப்படுத்தி, அப்படி நீ இதை செய், நான் அதை செஞ்சுட்டேன், இப்போ நம்ம 2 பேரும் ஒட்டா போயிடுவோம், நீயும் காக்கி நானும் காக்கி, ஏன்டா பைத்தியக்கார பசங்களாக இருக்கிறாங்க. ரைட்டு, முதல்ல முதல்வர் சொன்ன சுற்றறிக்கை போக்குவரத்து துறைக்கு தெரியல. காவல்துறையினர் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இலவசமாக பயணம் பண்ணலான்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஜியோவே வந்து போக்குவரத்து துறைக்கு தெரியாமல் காவல்துறை கண்டிப்பாக நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும்னு சொன்னதோடைய விளைவு வளைச்சு போலீஸ் வந்து எல்லாத்துக்கும் ஃபைன் போட ஆரம்பிச்சிது. அப்போது போலீஸ் அவங்களுடைய வேலையை சரியாக செய்யும் போது தான் தெரிய வருது, காவல்துறை செய்யக்கூடிய பணி மூலம் நமக்கு தெரியுது சீட் பெல்ட்டுன்றது பஸ்ஸில் கிடையவே கிடையாதுன்னு. சீட் பெல்ட் இல்லைன்னு ஃபோட்டோ போட்டாங்க, சீட் பெல்ட்டே இல்லை, வைக்கக்கூடிய அந்த எதுவுமே கிடையாது. அதிகமான பயணங்களை வந்து பேசஞ்சர் நீங்கள் ஏற்றுறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. கண்ட இடத்துல நிப்பாட்டிக்கு பேசஞ்சர் ஏற்றுறது இறக்குறது அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க. நோ பார்க்கிங் நிப்பாட்டிங்கன்னு ஃபைன் போடுறாங்க. அப்போது லைட் இல்லை, வைப்பர் ஒழுங்காக வேலை செய்யணும்னு ஃபைன் போடுறாங்க. அப்போது லைசன்ஸ் கையில் வச்சுக்காமல் நீங்கள் வரீங்க, இந்த மாதிரி பல பிரச்சனையை வந்து காவல்துறை கரெக்டான விஷயத்துக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்ட உடனே காவல்துறை கரெக்டாக பண்ணி செஞ்சுட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, போக்குவரத்துறை மீது போட்ட எல்லா கேஸையும் வாபஸ் வாங்குறோன்ட்டு. அப்போது எந்த குற்றம் வேணால் செஞ்சுட்டு 2 பேரும் சமாதானமாக போய்ட்டு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கலாமா? முட்டாள்தனமாக பார்க்குறேன். அப்போ காவல்துறை கரெக்டான விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ போக்குவரத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியில் வருது. அப்போ அதை மடைமாற்றுவதற்காக நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்கனாக்கா அப்போ என்ன மறுபடியும் என்ன, யாராவது நடுவில் போய் பேசி இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லாமல் எப்படி செய்வாங்க? 2 பேரையும் கூப்பிட்டு வந்து டீயை வாங்கி கொடுத்து கட்டிப்பிடிக்க விட்டு கட்டிப்பிடி வைத்து செய்ய வச்சு இதெல்லாம் செய்கிறாங்கனாக்கா இதுதான். அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து இந்த ஒரே விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு காவல்துறையை எப்படி செயல்பட விடாமல் செய்யுதுன்ட்டு. கரெக்டாக வேலை செஞ்சாங்கல்ல,
அவங்கள வந்து கட்டிப்பிடிக்க வச்சு இப்போ கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறீங்கனாக்கா அப்போ காவல்துறை இப்படி நீங்கள் செயல்படாமல் வச்சிருக்கிறதோட விளைவு தான் இன்றைக்கி மெத்து விவகாரமாக இருக்கட்டும், போதை விவகாரமாக இருக்கட்டும், நீங்கள் ஊசி போட்டு செத்ததாக இருக்கட்டும், பாலியல் விஷயத்தில் வந்து இப்போ குழந்தைகளை ஈடுபடுத்துவதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் காவல்துறையை செயல்பட விடாமல் வைக்கிறது தான். அப்போ அவங்கள நீங்கள் செயல்பட விடாமல் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ குற்றத்திற்கும் நடக்கிறதுக்கு நீங்களே வழி வைக்கிறீங்கிறது அப்பட்டமாக அந்த விஷயத்தில் தெரியுதா இல்லையா? இதுதான் தமிழ்நாடு லட்சணம். சார் இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 100 யூனிட் கரண்ட்டு அதில் ஏதோ விவகாரம் போயிட்டு இருக்கு, அது என்ன சார்? அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து 100 யூனிட் மின்சாரம் எல்லா நபர்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டது. எல்லாருமே அதை பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் குறிப்பாக வந்து ஏழைகளுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கி 2024 ஒரு 10th படித்த குழந்தை வந்து கரண்ட்டே இல்லாமல் படித்து எக்ஸாமில் வந்து நிறைய மார்க் வாங்கினதை பார்த்தோம். அதை பார்த்துட்டு முதல்வர் அந்த வீட்டுக்கு உடனடியாக கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க சொன்னார். அப்போ இந்த நொடி வரைக்கும் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அவங்க மாதிரி ஆட்கள் பயன்படணும்னு கொண்டு வந்த திட்டத்தை திமுக அதுலேயும் கை வைக்கிறீங்க. இன்றைக்கி 4வது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க. நம்பர் 1. 4வது முறை உயர்த்திருக்கீங்க. மாதம் மின் கட்டணம் எடுப்புன்னு சொன்னீங்க, அதையும் எடுக்கலை. இப்போ இதில் எப்படி கொண்டு வந்திருக்கீங்கனாக்கா, ஒரு ஆள் வந்து 5 வீடு வச்சுருக்கான், 5 போர்ஷன் வச்சுருக்கானா, அவனுக்கு வந்து 5 போர்ஷனுக்கு கரண்ட் கிடையாது, ஒரு போர்ஷனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கரண்ட்டு 100 யூனிட். ஒரு ஓனர் வந்து 5 வீட்டில் போய் தங்க மாட்டான், வாடகை தான் விடுவான். அப்போ வாடகைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு தான் இலவசமாக தேவை கரண்ட்டுங்களா, அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல. சரி, ஓகே. கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, 4 சமாதி இருக்கலாமா? இந்த 4 சமாதியில் எந்த சமாதிக்கு அதிகமாக கரண்ட் யூஸ் ஆகுது? இப்போ பார்த்தா கலைஞர் சமாதி அதிகமாக. கலைஞர் சமாதி அது கரண்ட் பில் யார் கட்டுறா? கவர்மெண்ட் தான் சார் கட்டுது. கவர்மெண்ட்னா யார் காசு? மக்கள் காசு, நம்ம காசு. அதுதான் நான் கேட்குறேன். ஏன் காசு எடுத்து உங்கள் ஒப்பனுக்கு நீ கரண்ட் பில் இலவசமாக கட்டுற? ஜெயலலிதா கொண்டு வந்தது எங்களுக்கு வந்து கரண்ட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ண கொடுத்தது நீங்கள் நிப்பாட்டுறனா என்ன விஷயம், என்ன பிரச்சனை உனக்குன்னு மக்கள் பற்றி சார் நிப்பாட்டுறேன்னு அறிக்கை கொடுத்துட்டாங்களா சார்? நீங்கள் அதுக்கான முன்னெடுப்பு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம்ட்டு. ஏன் அதில் கை வைக்கிறோம்? 100 யூனிட்டில் உங்களுக்கு என்ன ஆக போகுது? மின்சாரத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணுவதற்காகத்தானே தேடி தேடி ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டீங்க ஸ்டாலின் அவர்கள். ஏன் நிலத்துலேருந்து நீ எடுக்கிற, எனக்கே கொடுக்க மாட்டேங்கிற, கொண்டு போய் அதை விற்கிற, எல்லாத்தையும் கமர்ஷியல் மாற்றுற. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீட்டில் 6 வீடு இருக்குனாக்கா அந்த 6 வீட்டுக்கு வந்து மோட்ரு போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தனி சப்மீட்ரு வச்சு அதை கமர்ஷியல் ரேட்டு நான் எடுத்து வாங்குறேன். நான் பயன்படுத்துகிற தண்ணி, நான் குளிக்கிற தண்ணி, நான் குடிக்கிற தண்ணி எப்படி கமர்ஷியலாக மாறும்? இந்த அறிவு வேணும்னு ஒரு அரசாங்கத்துக்கு. அப்போ உங்களுக்கு அதை பற்றிலாம் வந்து அரசாங்கம் மேலே குறை சொல்கிறத விட இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு மக்கள் தானே சார் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் திருந்துருவாங்களா? இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம்ல, உடனே வந்து திருந்துடுவாங்களா? ஏமா நீங்கள் எல்லாத்துலேயும் சம்பாதிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா? அப்போ கடைசி வரைக்கும் மக்களுக்கான அடிப்படை விஷயத்தை செய்து கொடுப்பதற்கு வக்கு இல்லாமல் அதை பற்றி சரி செய்வதற்கு துப்பு கிடையாது. எல்லாத்துலேயும் காசு பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா இது ஒரு அரசாங்கமா? ஒரு அரசாங்கம் மக்களுக்கு இலவச குடிநீர் தரணும், மின்சாரம் தரணும், மருத்துவம் கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும், உணவை உறுதிப்படுத்தணும். இது 5மே ரொம்ப முக்கியம். இதை செய்கிறதுக்கு தான் ஒரு கவர்மெண்ட். இது மேண்டிட்டரி. இதை வந்து நிச்சயமாக ஒரு அரசாங்கம் அந்த மக்களுக்கு செய்யணும். ஆனால் இதை கூட நீங்கள் காசாக மாற்றினீங்கனாக்கா அப்போ கடைசி வரைக்கும் மக்களை ஏமாற்றி நீங்கள் அது மூலம் சம்பாரித்து, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவன் அரசியலுக்குள்ளே வரான். அரசியலுக்குள்ளே வந்தோடனே 10 வருஷத்தில் அவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ ஆகுது? எவ்வளோ பெரிய சொகுசு கார் வாங்குறான், எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ சொத்து மதிப்பு வருது. ஆனால் அங்கே அஃபிடவிட் தாக்கல் செய்யும்போது என்ன வருது? சொந்தமாக கார் இல்லை, வீடு இல்லை, அவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கான்னு சொல்கிறது. ஆனால் இங்கே வாழ்கிறதுலாம் ராஜபோக வாழ்க்கை. பிரதமருக்கும் இல்லையாம்மா, புரிஞ்சுங்களா? ஆனால் வாழ்கிறது ராஜபோக வாழ்க்கை. என்ன, மயிரை வெட்டுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் சாப்பிட்ற காளான் 4 லட்சம் 5 லட்சம், நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அந்த காசு எங்கேருந்து வருது, எப்படி வருது, மக்களுக்கு எல்லாம் அப்பட்டமாக தெரியுதில்ல. ஆனால் அடிப்படையான விஷயத்தில் கை வைக்கும் போது மக்களுக்கு கோபம் வருது. நீங்கள் மேல் மட்டமாக திருட்டு போகிறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அதை நான் யாருமே கேள்வி எழுப்பலை. ஏன்னா இதுலேயும் நீங்கள் இதுலேயும் கை வச்சு இதை வச்சு நீங்கள் சம்பாதிக்கும் போது ஒரு ஆதங்கம் வருதுல்ல. அப்போ எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? எப்படி நீங்கள் எங்களுக்கு தேவையில்லைன்றதான மக்களுடைய இது. சார் இந்த ஜூன் 4ஆம் தேதி தெரியும் சார், யார் எங்கே இருக்க போகிறா, யார் இந்த இடத்துல மக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற நிலவரம் வர ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஜூன் 3 ஒருத்தர் வச்சுருக்காங்களா? ஆமாம் சார், ஜூன் 3 ரொம்ப முக்கியம். அவருக்கு பிறந்த நாளில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுவோம். இது நீங்கள் என்ன சொல்கிறது, கட்டுமரமாக இருந்தாலும் மிதந்து வருவேன். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்களும் மிதந்து வரல, நாங்களும் இங்கே தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் மகன் செய்கிற ஆட்சியில். இது எப்படி செய்கிறது, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தான் மக்கள் விழிப்புதிங்க இருக்கிறோம். பார்ப்போம் என்ன செய்ய போகிறான்னு. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றிம்மா.